வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 9 யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸ் லெசன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ளூயிட் லெசன்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ அதனால இந்த லெசன்ஸ் நான் பண்ணுறேன். பார்க்கலாம் ஃப்ளூயிட்ஸில் என்னென்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம்னா டிஃபைன் ப்ரெஷர். ப்ரெஷர் எப்படி டிபெண்ட்ஸ் அப்பான் த டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டை பொறுத்து அது எப்படி ப்ரெஷர் பேஸ் ஆகுது ஃபர்ஸ்ட். அண்ட் தென் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அதோட ப்ரெஷர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டெப்த் இன் ஃப்ளூயிட் எந்த அளவுக்கு ஆழத்தை பொறுத்து அதோட ப்ரெஷர் எப்படி வேரியேஷன் ஆயிருக்கு அப்படின்றத பற்றியும் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் இம்மர்ஸ்டு. தட் இஸ் வாட் ஆக்சுவல் ஃபேக்ட், அதாவது லிக்விட் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸில். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்டாக மூழ்கி இருக்கும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் மூழ்கும் போது அது என்ன பண்ணும், அப்வர்ட் டைரக்ஷன்னா மேல் நோக்கி என்ன பண்ணும், செலுத்தும். ஸோ அது எப்படி பேஸ் ஆகுது அப்படின்றதையும் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஏ லிக்விட். டென்சிட்டி ஆஃப் லிக்விட்னா இந்த கால்குலேட் பண்றோம், அதாவது வென் ப்ரெஷர் அந்த ஆல்டிடியூட் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபைண்டிங் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணி சேம் த ப்ராசஸ் அதோட கால்குலேஷன் வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கிறது தான். ஒரு ஆப்ஜெக்டானுக்கான டென்சிட்டி என்ன, அதை எப்படி ஈக்குவேஷன் வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஃபைண்டிங் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. So and then last one, understand the behavior of floating bodies. எப்படி floating bodiesனா மிதக்கும் பொருள்கள் சொல்லுவோம் இல்லையா, அதோட ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர் செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படுத்துறது தான் இது. ஸோ இந்த லெசன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see about under these topics. ஸோ இந்த லெசனில் உங்கள் புக்கில் என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ப்ரெஷர் நம்ம லோவர் கிளாஸஸ்ல நல்லாவே லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சாலிட் எடுக்கிறோம், அந்த சாலிட் சாலிட் எப்படி நிறைய மாலிகுல்ஸால மேடப் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த சாலிட்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இங்கே பீன்றது இங்கே ப்ரெஷர்னு டினோட்டட் பண்ணியிருக்கேன். சாலிட்ல ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா த இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் கேனாட் பி சேஞ்ச் ஈஸிலி த ஷேப் அண்ட் தென் குவான்டிட்டி. அதோட ஷேப்பையும் குவான்டிட்டியும் அவ்வளோ சீக்கிரமா நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. பிகாஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் சோ மெனி மாலிகுல்ஸ் நோ. ஸோ அதே சாலிட்ல ப்ரெஷர் அதிகமா இன்னும் செலுத்தும் போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஆகும்னா டிஃபார்ம்ஸா ஆகும், இல்லைன்னா பிரேக் ஆகும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். டிஃபார்ம்ஸ்னா என்னன்னா அதோட ஷேப் சேஞ்ச் பண்ண முடியும். என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல பண்ண முடியாதுன்னு சொல்லல, ஈஸியா பண்ண முடியாது. ஆனா இங்க ப்ரெஷர் இன்னும் அதிகமா கொடுக்கும்போது டிஃபார்ம்ஸ் ஆகுது, அதோட உருமாற்றம் ஆகும். உருமாற்றம்னா சேஞ்ச் ஆகுது அதோட ஷேப். ஆர் பிரேக்ஸ் ஆயிடும், ஒடிஞ்சிரும், சிதைஞ்சிரும். இந்த ரெண்டுமே ப்ரெஷர் அதிகமாகும் போது சாலிட்ல நடக்குது. ஸோ நம்ம ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, லிக்விடும் கேஸஸும் சேர்ந்தது தான் ஃப்ளூயிட்ஸ். புரியுதுங்களா? ஸோ லிக்விடும் கேஸஸும் சேர்ந்தது தான் ஃப்ளூயிட்ஸ் சொல்றோம். இந்த ஃப்ளூயிட்ஸ்ல ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா டிக்ரீசஸ் ஆகுது. அப்போ ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஈஸியா மாறும் இங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃப்ளூயிட்ஸ்ல ப்ரெஷர் அதிகமா ஆச்சு அப்படின்னாலும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகாது, டிஃபார்ம்ஸும் ஆகாது, ஆர் பிரேக்கும் ஆகாது. அது ஈஸியா உடைஞ்சு போகாது. இது ஃப்ளூயிட்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கும் போது. ஸோ கேஸும் லிக்விடும் சேர்ந்தது தான் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றோம். அப்ப ரெண்டுத்துக்கும் சேம் கேரக்டர்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலுமே ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும்னா சம் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ்ல என்ன இருக்கும்னா, கேஸ் இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரஸ், இது ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஆனா லிக்விட் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதனால இது இன்கம்ப்ரஸபிள்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி, இதை பத்தி எல்லாம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்குறோம். ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், இந்த ரெண்டுத்தை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல போய் ரீட் பண்ண போறோம், லேர்ன் பண்ண போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் உங்க புக்ல இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம்.
ஸோ பிஃபோர் இந்த கான்செப்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி ப்ரெஷர்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு. அதாவது ஒரு ஸ்மால் இரும்பு நெயில், அயன் நெயில் இருக்கும் இல்லையா, அயன் நெயில் ஸ்னேக்ஸ் இருக்கும், அது வந்து இரும்பு அணின்னு சொல்லுவோம். அது வந்து வாட்டரில் என்ன ஆகும், போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மூழ்கிடும். இதே ஒரு பெரிய ஷிப் என்ன ஆகும்னா, எவ்வளோ ஹெவியாக இருக்குது ஆனாலும் அது வந்து என்ன ஆகும், சீ வாட்டரில் ஃப்ளோட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து வியர் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்பெஷல் சூட் வச்சு வியர் பண்றாங்க while traveling the ஸ்பேஸ்ல டிராவல் பண்றவங்க தான் ஆஸ்ட்ரோனட்ஸ், we know that. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ஷூட் போட்டிருப்பாங்க. அந்த ஷூட் மூலமா அவங்க என்ன பண்ண முடியுது, அவங்களால ஸ்பேஸ்ல ஃப்ளோட் ஆக முடியுது. ஸோ இது எல்லாமே, இது 3 எக்ஸாம்பிள்ஸும் தீஸ் ஆர் வாட் காமன் ரீசன் கால் த ப்ரெஷர். இது எல்லாமே ப்ரெஷர் தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது தான் அந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன நடக்குது அப்படின்னு இதெல்லாம் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு தான் இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் we are going to see about the thrust and pressure. இப்போ thrust and pressure இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. இதோட ஃபார்முலா பாருங்க. இதை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் அப்படின்னா pressure is equal thrust divided area of contact, அதை தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படின்றத டீட்டெயிலாக சொல்லணும். இந்த ஃபோர்ஸ், ஒரு இந்த ப்ரெஷருன்றதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஒரு ஃபோர்ஸ்ன்றது பர் யூனிட் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா, ஒரு யூனிட் ஆஃப் ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது எப்படி ஆக்ட் ஆகும் அந்த ஆப்ஜெக்டில், அதுதான் நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதுலேயே தான் நம்ம என்ன சொல்கிறோம், we can say the thrust on a unit area of is pressure அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாண்ட் ஆன் a loose sand, ஓகேங்களா, மணல்ல போய் நம்ம நிற்கிறோம். your feet go to deep into the sand. So now lie down on the sand. ஓகேங்களா, what happens, அப்போ நம்ம என்ன நடக்கும் அப்படின்றது சொல்றோம். So you will find that your body will not go to the deep into the sand. So இதெல்லாம் நமக்கு தெரியும். why, what is the reason? ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லும் ரெண்டு ஆக்டிவிட்டிலையும் என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸஸ் தான் எக்ஸரேட் ஆகுது. சாண்டில் இஸ் த வெயிட் ஆஃப் யுவர் பாடி விச் இஸ் த சேம். ஆனால் உங்களோட படுத்துட்டு இருக்கும் போதும் சரி நிற்கும் போதும் சரி உங்கள் பாடியோட வெயிட் எப்படி தான் இருக்கு, சேமாக தான் இருக்கு. அதில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஆனால் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் வாட், பர்பெண்டிகுலரா என்ன ஆகுதுன்னா சர்ஃபேஸ்ல ஃபோர்ஸஸ் வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தர்ஸ்ட்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ பாடியோட வெயிட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, ஆனால் அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆகுது அந்த சர்ஃபேஸ்ல பர்பெண்டிகுலரா வருது. ஸோ அதை தான் நம்ம தர்ஸ்ட்னு சொல்றோம். ஸோ அப்போ when you stand on loose sand, the force is acting எப்படி இருக்கும், ஆர் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட். அப்போ இந்த ஃபீட் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட கால்களுக்குள்ள சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பரப்பளவுன்றது சர்ஃபேஸ்ன்றது எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆனால் இதே நம்ம வந்து when you lie down, நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போது சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஆனால் ஹோல் பாடியும் அதை விட எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்கும் when the compared to your foot. அப்போ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, அந்த த்ரஸ்ட் எப்படி இருக்கும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஏரியா விச் இஸ் ஆக்ட். அந்த த்ரஸ்ட் எப்படி இங்க வந்து பர்பெண்டிகுலர்ல தான் அது வந்து ஃபோர்ஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா ஒன்ஸ் நிற்கும் போது கால்களுக்குடைய இருக்கக்கூடிய பரப்பளவு தான் ஈக்குவலா இருக்கும். இதே லை டவுன் ஆகும் போது அந்த ஹோல் பாடிக்குள்ள இருக்கிற சர்ஃபேஸ்க்கு வந்து அது ஈக்குவலா இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, the effect of thrust on sand is larger while standing than while lying. எப்படி இருக்கும், நம்ம படுத்துட்டு இருக்கிறத விடவே அந்த த்ரஸ்ட் வந்து எப்படி இருக்கும், எதை விட அதிகமாக இருக்கும், படுத்துட்டு இருக்கும் போது குறைவாகவும் அண்ட் தென் நிற்கும் போது அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா படுத்துட்டு இருக்கும் போது இந்த ஹோல் பாடியான சர்ஃபேஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அது கம்மியாகும். இதே நிற்கும் போது அதோட ஸ்பேஸ் 1/4 ஃபீட் இவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரப்பளவு அதோட சர்ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து இதுலேருந்து இதுக்கு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து கம்மியாக இருக்கும், இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இதுதான் ரீசன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இது கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி பீக்கர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பீக்கரில்
லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது, ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதோ வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அண்ட் தென் இதே அந்த பீக்கரில் பாருங்க, இதோட ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன். அதோட ஏரியாவோட அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, இது வந்து குறைவா இருக்கு, இது வந்து அகலமா இருக்கு. அப்போ அந்த அகலமா இருக்கும் போது எப்படி இருக்கும்னா லோவா இருக்கும், குறைவா இருக்கும் போது எப்படி இருக்கும்னா ஹையா இருக்கும். ஸோ அப்போ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் வாட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா, டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியாவை பொறுத்து தான் அதோட ப்ரெஷர் வந்து இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ த ஃபார்முலா இஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் த்ரஸ்ட் டிவைடட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அதனால தான் நம்ம முன்னாடியே அதை சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதோட எஸ்ஐ யூனிட்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்டன் இஸ் டினோட்டட் வாட் கேபிட்டல் என் அப்படின்றத, நியூட்டன் வந்து டினோட்டட் இஸ் கேபிட்டல் என்னு நம்மளுக்கு டினோட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ the unit of pressure is Newton per square meter or Newton meter power square ன்னு சொல்லலாம். அப்போ கேபிட்டல் என் மீட்டர் பவர் -2. ஸோ இதுதான் இது. ஸோ இந்த ஆனர் ஆஃப் கிரேட் பிரெஞ்ச் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, பாஸ்கல் வந்து ஒரு நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர் வந்து ஒரு பாஸ்கல் டினோட்டட் ஆஸ் எப்படி சொல்றாங்க, கேபிட்டல் பி அண்ட் தென் ஏ பாஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 Pascal is equal 1 Newton meter per square. So அப்படின்னு explain பண்றாங்க. So next we are going to see the pressure in fluids. First pressure in fluids பார்க்கலாம். pressure in fluidsனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லிக்விடும் கேஸஸும் சேர்ந்தது தான் நம்ம ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா. ஸோ அப்போது இந்த ஃப்ளூயிட்ஸும் சாலிட்ஸ் மாதிரியே என்ன இருக்கும், இட்ஸ் ஹேவ் ஏ வெயிட். ஸோ சாலிட் மாதிரியே இதுக்கும் என்ன இருக்கு, வெயிட் இருக்கு. ஸோ அதனால இது வாட் தேர்ஃபோர் எக்ஸ்ட்ராக்ட் த ப்ரெஷர், அதனால அது ப்ரெஷரை வந்து வெளிவிடுது, எக்ஸ்ட்ராக்ட் த ப்ரெஷர். ஸோ when I fill the container, fluid is filled the container, the pressure of fluid is extracted. pressure of fluid வந்து என்ன ஆகுது, extracted ஆகுது. இதே fluid வந்து liquid and then gases ன்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த gases molecules இருக்கு, இதுலயும் molecules இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னும் போது, ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். gases வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி இதில் ஒரு காக் போட்டு வச்சோம்னா அதுக்குள்ள gases இருக்கு. அண்ட் தென் ஃப்ளூயிடில் வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறோம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, all directions at all points of fluids, எல்லா டைரக்ஷன்லையுமே என்ன ஆகுது, அது ரியாக்ட் பண்ணுது. ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா புள்ளிகளிலுமே அது வந்து ப்ரெஷரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ வென் ஃபில் த கண்டெய்னர், த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் all direction and at all points of the fluid, எல்லா திசைகளிலும் எல்லா புள்ளிகளிலுமே அது என்ன பண்ணுது, ப்ரெஷரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ எதனால அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு நிலையா சீரற்ற முறையில இருக்கும். அண்ட் தென் ரேபிட் மோஷன்ஸ், கண்டினியூஸா வேகமா அது நகரக்கூடிய இது மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா மூவ் ஆகுது. தட் இஸ் த ரீசன். எல்லா டைரக்ஷன்லயுமே அது என்ன ஆகுது, ஈக்குவலா போகிறதுக்கு அதுதான் ரீசன் சொல்றாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் அண்ட் தென் ரேபிட் மோஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் அ மூவ் ஈக்குவலி இன் எனி டைரக்ஷன், அதனால எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா மூவ் ஆகிறதுக்கு ப்ரெஷர், அதுதான் ரீசன் இன் த fluids. So therefore the pressure extracted by what, the fluid acts an object. ஆப்ஜெக்ட்ல வந்து எப்படி எல்லா டைரக்ஷன்லயும் ஆல் டைரக்ஷன்ஸ்லயும் அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது ப்ரெஷரை. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் ஃப்ளூயிட் ப்ரெஷரை வந்து டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த ஃப்ளூயிட் டிவைடட் ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். எல்லா டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகுது, ஃப்ளூயிட்ல எக்ஸ்ட்ராக்டட் ஆகுது. எது மூலமா, அந்த ஏரியா ஓவர் விச் ஃபோர்ஸ், எந்த பகுதியில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து வெளிப்படுத்துதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ எஃப்பி ஃப்ளூயிட் ப்ரெஷரை நம்ம எப்படின்னு சொல்லலாம், எஃப் டிவைடட் ஏ. ஓகே, டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்டட் பண்ணுது ஃப்ளூயிட்ல, அதுல ஏரியா ஓவர் எந்த பர்டிகுலர் ஏரியால அந்த ஃபோர்ஸ் எப்படி வெளிப்படுத்துது அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ்ல பார்த்துடலாம், அதுக்கு அடுத்தது ப்ரெஷர் டியூ டு இன் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா.
Next we are going to see about the pressure due to liquids. Pressure வந்து எப்படி வந்து liquidsல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஃப்ளூயிட்ஸ் வந்து ஆல் டைரக்ஷனில் வந்து அட் ஆல் பாயிண்ட்ஸில் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஃப்ளூயிட்ஸ்னால் லிக்விடும் அண்ட் கேஸஸும் சேர்ந்தது தான். ஸோ அப்போ இங்கே லிக்விட்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பீக்கரில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எனி ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ்டாக இருக்குது, அதாவது மூழ்கி இருக்குது. அப்போது இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் டியூ டு த ப்ரெஷர்னால இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, வெளியாகுது. ஸோ இட்ஸ் அ லிக்விட் பாடி வந்து சம்மர்ஜ்டாக ஆகுது. இந்த வால் ஆஃப் கண்டெய்னர் இருக்குங்க இல்லையா, இதுவும் என்ன பண்ணுன்னா இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த வால் ஆஃப் கண்டெய்னரும் ரெண்டுமே எப்படின்னா பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் என்ன ஆகும்னா ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போது வி கேன் சி த ப்ரெஷர் ஆக்டிங் ஆல் சைட் ஆஃப் த வெசல்ஸ். அப்போ எல்லா பக்கத்துலேயுமே அந்த ப்ரெஷர்ஸை வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு பலூனை வந்து ஒரு வாட்டர் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு இம்மர்ஸ்ட், அதாவது அதை அமுத்தும் போது என்ன ஆகும், திஸ் ஷோஸ் தட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ப்ரெஷரை. எப்படி எந்த டைரக்ஷனில் நம்ம இப்படி கையை வச்சு அமுத்தும் போது அப்வர்ட் டைரக்ஷனில் என்ன பண்ணோம்னா ப்ரெஷரை வந்து வெளிப்படுத்தும். இங்கே வந்து இம்மர்ஸ்ட் ஆகி ஃபுல்லாக இதோட கண்டெய்னரோட வாலும் சரி அதோட சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவும் சரி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ரியாக்ட் பண்ணுறதுனால எல்லா ஃபேஸஸ்லையும் நம்ம இங்கே ப்ரெஷர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இங்கே என்ன ஆகும்னா அண்ட் தென் கேஸஸ், அதாவது பலூனை வந்து இம்மர்ஸ் பண்ணி அழுத்தும் போது ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ப்ரெஷர் எப்படி ஆகும், அப்வர்ட் டைரக்ஷனில், இங்கே பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில், இங்கே அப்வர்ட் டைரக்ஷனில் என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள், வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் பாட்டிலில் இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆகும், ஸோ அப்போ இங்கே வந்து லேட்ரல் சைட்ஸில் என்ன ஆகுதுன்னா டைரக்ஷனில் வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்போ லிக்விட்ஸ் வந்து ஆல் டைரக்ஷன்ஸில் எல்லாமே எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது ப்ரெஷர் டியூ டு த லிக்விட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் என்ன டிட்டர்மின் பண்ணுது, ப்ரெஷர் எப்படி வந்து லிக்விடில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, எந்த பாயிண்ட் தான் டிட்டர்மினேஷனாக இருக்குது. ஒன்று வந்து டெப்த்தாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டென்சிட்டியாக இருக்கலாம், அந்த லிக்விடோட டென்சிட்டியாக இருக்கலாம், இன்னொன்று ஒன்று அசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த மூணும் டிட்டர்மின்ஸ் ஃபேக்டர் டிட்டர்மினாக இருக்குது டியூ டு த ப்ரெஷர் எக்ஸ்ட்ராக்டட் பை த லிக்விட். ஸோ இந்த மூணுத்துல எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பைப்பை எடுத்துக்கிறோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு டைட்டாக என்ன பண்ணுறோம், பலூனை வந்து எண்ட் ஆஃப் த போர்ஷனில் டைப் பண்ணிடுறோம். டைப் பண்ணிவிட்டு அண்ட் 1/2 வந்து நம்ம பிளாஸ்டிக் பைப் இப்போ வந்து இருக்குது, அந்த கவர் பண்ணிடுறோம். அண்ட் சம் வாட்டர் வந்து போடுறோம் அந்த பைப்பில், போர் சம் வாட்டர் ஃப்ரம் த டாப்பில் வந்து நம்ம வாட்டர் ஊற்றிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பலூன் டைடு போர்ஷன் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக பாட்டம் என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும், பல்ஜாக மாறும். ஸோ வாட்டர் போகும்போது ஸோ இட் ஷோஸ் தட் வாட்டர் வாட்ஸ் போர்டுன்னு இந்த பைப் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெஷர் பாட்டம் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். அப்போ பைப்போட பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து எக்ஸ்ட்ராக்டட் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஒன் ப்ரெஷர் வந்து இந்த டெப்த்துக்கு போகும்போது. நெக்ஸ்ட் வந்து ஒன்றுனா லார்ஜ் ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்கிறோம், ஒரு பஞ்ச் ஹோல்ஸ் பண்ணுறோம் ஒரு நெயிலில், அதாவது ஏதாவது ஒரு இரும்பானியோ இல்லை ஒரு பின்னிலையோ வர்டிக்கல் லைனில் மாதிரி சைட் பை சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சைட் பை சைடு ஃபஸ்ட்டு டாப் இங்கே ஒரு வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு போர் பண்ணுறோம், அது வாட்டர் லீக் ஆகுது, இங்கே ஒன்று பண்ணுறோம். ஸோ அப்போ 1 by 1 ஓகேங்களா, வர்டிக்கல் லைனில் என்ன பண்ணுறோம், சைடில் இது பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபில் கேன் வித் வாட்டரை பண்ணும்போது இந்த வாட்டர் என்ன ஆகும், ஜஸ்ட் ட்ரிபிள் ஆகுதா, ட்ரிபிள் அவுட்டாக ஆகுதா, வெளியே ஃப்ரம் த டாப் ஹோல்லேருந்து போகும். பட் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும், பாட்டம் ஹோல்ஸில் வந்து டெப்த் அதிகமாக இருக்கும். ஸோ காசஸ் த வாட்டர் டு ஸ்கிரிப்ட் அவுட் த மோர் ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷரோட வெளி வரும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ரெஷர் மூலமாக அந்த டெப்த்தை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் ஃபேக்டர் டிட்டர்மினிங். ஸோ டெப்த்தை பேஸ் பண்ணி வாட்டர் வந்து ப்ரெஷரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஒரு 2 லிக்விட்ஸ் எடுத்துக்கிறோம். 2 லிக்விட்ஸ்னால் இந்த ஒன்று வாட்டராக இருக்கலாம், இன்னொன்று ஒன்று ஆயிலாக இருக்கலாம், குக்கிங் ஆயிலாக இருக்கலாம். ஸோ அப்போ 2 குக்கிங்னு 2
கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஆயிலை ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் போடுறோம், இங்கே ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டுமே சேம் லெவல் கண்டெய்னர்ஸ் தான், ரெண்டுமே ஒரே பாயிண்டில் தான் ஹோல்ஸ் பண்ணுறோம். நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும், ஸோ இட் கேன் பி சீன் த வாட்டர் வந்து ஸ்குவிட்டிங் அவுட் வித் மோர் ப்ரெஷர் தேன் த ஆயில்னும். ஸோ அப்போ இது என்ன டினோட்டட் பண்ணுது, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அப்போ டென்சிட்டி இங்கே நம்ம பார்த்தோம்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விடுக்கு வந்து இது எக்ஸாம்பிள். அப்போ எது அடர்த்தி அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பண்ணி தான் அது என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராக்டட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் டியூ டு அ லிக்விட் காலம். எப்படி லிக்விட் காலமை பேஸ் பண்ணி ப்ரெஷர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு, ஒரு டால் பீக்கர் எடுத்துக்கிறோம். டால் பீக்கர் எடுத்து அதுக்குள்ளே லிக்விடை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ லிக்விட் காலம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்தது அந்த ஏரியாவை வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது, அதாவது அட் த பாட்டம் வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் ஏன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதோட டென்சிட்டி லிக்விடை என்ன சொல்லலாம், பின்னு சொல்லலாம். அதாவது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் அ ஸ்மால் பி, அதை சொல்லலாம். ஸோ த ஹைட் ஆஃப் த லிக்விட் என்ன சொல்லலாம், ஹைட் ஆஃப் த லிக்விட் வந்து என்ன சொல்லலாம், ஹெச்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த அதர் வேர்ஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த டாப் லெவல்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் என்ன சொல்லலாம், ஹெச்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், இதில் வந்து பாருங்கள், இதை ஹெச்ன்னு சொல்லலாம், கரெக்டுங்களா. அண்ட் தென் இங்கே இப்படி ஒரு காலம் வந்து ஃபார்ம் ஆகுது, இதை வந்து ஏன்னு சொல்லலாம், சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியாவை. அண்ட் தென் வாட் நெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து ஹெச்ன்னு மீன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பி வந்து த டென்சிட்டி ஆஃப் லிக்விடை வந்து பின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வி நோ த த்ரஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அட் த பாட்டம் ஆஃப் த காலம் வந்து நம்ம த்ரஸ்ட்டுன்னு என்ன சொல்கிறோம், எஃப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எஃப்னா நம்ம எப்படி சொல்லலாம், இதை வெயிட்டு ஈக்குவல்னு சொல்லலாம், வெயிட் ஆஃப் த ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேங்களா, வெயிட் ஆஃப் த லிக்விட். ஓகே, வெயிட் ஆஃப் த லிக்விட். ஸோ therefore நம்மளுக்கு என்ன கிடைக்கும், therefore F is equal mgன்னு கிடைக்குமா, வெயிட் ஆஃப் த லிக்விட். ஸோ F is equal mgன்னு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு we can get the mass of liquid. எது இதை மல்டிப்ளை பண்ணும் போது மாஸ் ஆஃப் த லிக்விட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ the volume of the liquidம் எப்படி அதோட டென்சிட்டியை பொறுத்தும் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், மாஸ் m is equal p டென்சிட்டி vன்னு போட்டுக்கலாம். இது வந்து வால்யூம் ஆஃப் த லிக்விட்னு சொல்கிறோம் இல்லையா, இது அதனால வின்னு போட்டுக்கிறோம். ஸோ தட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அக்ராஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனையும் ஹைட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் கிராஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏஹெச் கிடைச்சிரும். தட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ஸ்டியூட்டிங் பண்ணுறோம், செகண்ட் அண்டு தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ மாஸ் எம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, mass m is equal, அப்போ சப்ஸ்டியூட் பண்ண PAH, அதாவது வால்யூம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏரியா கிராஸ் செக்ஷனும், அந்த வியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏரியா கிராஸ் செக்ஷனும், அண்ட் தென் ஹைட்டும் சொல்கிறோம். அப்போ விக்கு பதிலாக நம்ம என்ன வி இருக்கு இல்லையா, வால்யூம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ஸோ அப்போ ஏஎஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து இப்போ நம்ம என்னன்னு பார்த்தோம், ஃப்ரம் த பிகினிங்கில் எம்ஜின்னு பார்த்தோம், எம்ஜின்னு பார்த்தோம் இல்லையா, ஃப்ரம் த பிகினிங் எம்ஜின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் எம்ஜி இஸ் ஈக்குவல் பிஏஹெச்ஜி. ஓகேங்களா, ஸோ அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷர் பார்க்கும்போது, ப்ரெஷர்னால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், த்ரஸ்ட் டிவைடட் ஏரியா. ஓகேங்களா, ப்ரெஷர்னால் என்னது, த்ரஸ்ட் டிவைடட் ஏரியா. ஸோ ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் த்ரஸ்ட், த்ரஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், எஃப்னு சொல்லலாமா, டிவைடட் ஏரியா அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ இங்கே எஃப்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம், எம்ஜி டிவைடட் இங்கே ஏ அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோடது எம்ஜிக்கு என்ன போட்டிருக்கோம், இங்கே PAHG divided E is equal PHG. So pressure due to the liquid is called what, PHG. ஸோ அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா, ப்ரெஷரை வந்து
HPG அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபைனலாக we get it HPG கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இதை நம்மளுக்கு என்ன ஷோஸ் பண்ணுதுன்னா, இப்போ தட் ப்ரெஷர் இன் அ லிக்விட் காலம் இஸ் டிட்டர்மைன்ட் பை நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், டெப்த்து, டென்சிட்டி, அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஃபார் ப்ரெஷர் டஸ் நாட் ஹேவ் த டேர்ம் ஏரியா, தட் இஸ் A. ஸோ தஸ் ப்ரெஷர் இன் லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஒன்லி அப்படின்னு சொல்லி இது வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. ஓகே, ஃபைனலாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்க்கலாம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தெரியும். அட்மாஸ்பியர், வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பியர் அப்படின்னா, ஹேர் அரவுண்ட் த எர்த் இஸ் கால்ட் த அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த்ன்னு சொல்லுவோம். ஸோ எர்த் வந்து சரௌண்டடாக பை லேயர் வந்து எவ்வளோ சொல்லலாம், ஃபேர் அப் டு சர்டன் ஆகிக்கணும், நியர்லி 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 300 km. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த லேயரில் ஹேர் அரௌண்ட் ஆச்சுன்னா, ஸோ அந்த எர்த்து தான் நம்ம அந்த இது ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹேர் வந்து ஆக்குபைஸ் ஆச்சு அந்த ஸ்பேஸில், இல்லை அந்த வெயிட் இருந்தது, தட் ஆல்சோ எக்ஸ்ட்ரக்ஸ் ப்ரெஷர்னும், அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நார்மலாக நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா, இஸ் த ஏர் ப்ரெஷர் அட் த சி லெவலில் இருந்து தான் நம்ம ஏர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஷேர் தட் பிக்சர். அந்த பிக்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இட் ஷோஸ் தட் ஹேர் கெட்ஸ் தின்னராக இருக்கும் வித் இன்க்ரீஸிங் ஆல்டிடியூடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் ஆச்சுன்னா, ஆஸ் வி கோ அப் இன் மவுண்டெயின்ஸில் வந்து அந்த மாதிரி ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் ஹேர் கெட்ஸ் ஹெவியர் as we go down below the sea level like mines. Okay, so அது மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹேரோட ப்ரெஷர்ஸ் வந்து எப்படி கிடைக்கும், below downல தான் கிடைக்கும். So these are all. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் மெஷர்மெண்ட் எப்படி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா, used to measure the atmospheric pressure is called the barometer. நமக்கு தெரியும் பேரோமீட்டரை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். பேரோமீட்டர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண இட்டாலியன் ஃபிசிஸ்ட்டு டாரிசெல்லி அப்படின்றவர் தான். இது எப்படி கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு லாங் கிளாஸ் டியூப்ல வந்து ஒன் எண்டு க்ளோஸ் ஆகிருக்கும், இன்னொரு எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும். இது எதால் ஃபில் பண்ணியிருப்போம் அப்படின்னா, மெர்க்குரியால் ஃபில் பண்ணியிருப்போம். ஆனால் டர்ன் அப் சைடாக டவுனாக வந்து என்ன பண்ணுவோம், கண்டெய்னர் ஆஃப் மெர்க்குரி. அப்போ அந்த மெர்க்குரி போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம தம் ஃபிங்கரில் என்ன பண்ணுவோம், ஓப்பனான பிளேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்டாக வந்து இன்வெர்ட்டடாக நம்ம வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அதோட செட் பண்ணி வச்சுருப்போம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த பேரோமீட்டர்ஸ் வந்து பேலன்சிங் மெர்க்குரியோட கிளாஸ் டியூப்ஸில் எப்படி அகெயின்ஸ்ட் ஆகுது அவுட் சைடு ஏர் ப்ரெஷருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இன்கேஸ் இஃப் த ஹேர் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இது என்ன பண்ணுன்னா, இட் புஷஸ் மோர், மெர்க்குரியை வந்து அப்வர்ட்ஸில் புஷ் பண்ணி தள்ளும். அப்போ அந்த டியூப்லேருந்து மெர்க்குரி மேலே வரும். இதே ஏர் வந்து டிக்ரீசஸ் ஆச்சுன்னா, ஏர் ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் ஆச்சுன்னா, இந்த மோர் ஆஃப் த மெர்க்குரி வந்து ட்ரெயின்ஸ் என்ன ஆகும், ஃப்ரம் த டியூப், அதுலேருந்து வெளியே வந்துடும். அப்போ டோட்டலாக அந்த தெர் இஸ் நோ ஹேர், அங்கே வந்து ஹேரே இருக்காது. trapped in the space between the mercury and the closed end. அந்த மெர்க்குரிக்கும் அந்த க்ளோஸ் எண்டுக்கும் இடையே உள்ள எந்த ஒரு ஹேருமே அங்கே இருக்காது. அப்போ ஒரு வேக்யூம், எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேஸை வந்து எப்பவுமே வேக்யூம் வந்து என்ன பண்ணாது, இட்ஸ் cannot extract any pressure, எந்த ஒரு ப்ரெஷரையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ த லெவல் ஆஃப் மெர்க்குரி இந்த டியூப் ப்ரொவைட்ஸ். அதனால என்ன பண்ணுன்னா, ப்ரீஷியஸ் மெஷர், அக்யூரேட்டான மெஷரை வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன கண்டக்ட் பண்ணுறோம்னா, வி கேன் கால்குலேட்டட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, லேபில் யூஸ் பண்ணிக்கலாம், வெதர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், அட்மாஸ்பியரிக் மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டிப்பிக்கல் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. சி லெவலில் ஒன் டேயில் எப்படி இருக்கும். ஸோ த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா 760 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அதோட ப்ரெஷர் எப்படி மெர்க்குரி காலத்தை பேஸ் பண்ணி எப்படி வந்து அட்மாஸ்பியரிக்கில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி நம்ம எவ்வளோ சொல்லலாம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும் போது அப்படின்னா இஸ் வந்து
13,600 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 மெஷர் பண்ணலாம். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஃபார்முலா நம்ம அங்கே என்ன பார்த்தோம், P is equal HPGன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே P வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 அதோட டென்சிட்டி ஆஃப் ஹைட் லெவல் வந்து 760 இன்டூ 10 to the power of -3 மீட்டர். அதோட 1000 அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13,600 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட கிராவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 9.8 மீட்டர் செகண்ட் பர் -2 வரும். இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1.013 இன்டூ 10 to the power of -5. அதாவது இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், -3யும் -2வும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுன்னா அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது அங்கே அடிஷன் தான் போகும். 3 + 2 5, அதனால தான் 10 to the power of 5 பாஸ்கல் போடுறோம் PA. இந்த ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அட்மாஸ்பியரிக் இல்லை ஏடிஎம்னு சொல்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு யூனிட் என்ன இருக்குன்னா பார், BAR பார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 1 அட்மாஸ்பியரிக், ஏடிஎம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் 1.013 இன்டூ 10 to the power of 5 பாஸ்கல் PAன்னு போடுறோம். அப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னோம், 1 பார் BAR பார் இஸ் ஈக்குவல் 1 இன்டூ 10 to the power of 5 PAன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அட்மாஸ்பியரிக்கு நம்ம என்ன கால்குலேஷன் கொடுக்குறோம், 1.013 பார்னு நம்ம கால்குலேஷன் கொடுக்குறோம். ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்.